கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 9 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு வெளியில் இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராஜா இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு, எங்கள் அம்மாவை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, பார்த்தேன் உங்கள் அம்மாவை, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்காவது நடக்குமா? பெத்த அம்மா அப்பாவையே போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவை போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு சாமுண்டீஸ்வரிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் என்னை அங்க போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் என்னைக்கும் எங்கள் அம்மாவை போய் பார்த்துருப்பேன். எங்கள் அம்மா போய் பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மறுபடியும் என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டா. அதுக்கப்புறம் என் பொண்ணுங்களை பார்க்க முடியாமல் போயிடும். என் 4 பொண்ணுங்களுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தையும் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால தான் நான் இத்தனை வருஷமாக பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, கிட்டத்தட்ட நீங்கள் 30 வருஷமாக தண்டனை அனுபவிச்சிட்டீங்க, இதுக்கு மேலேயுமா அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, வேற வழி என்ன பண்ணுறது, இதான் தலையெழுத்துன்னு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி நீங்கள் முயற்சி பண்ணலாம்ல இந்த குடும்பம் ஒத்துமையாகிறதுக்கு. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல, இப்படியே புலம்பிக்கிட்டு எத்தனை காலம் இருக்க போகிறீங்க? நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினச்சா இந்த குடும்பத்தை ஒத்துமையாக சேர்த்துருக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி பயங்கர கோபத்தில் இருக்கா. அதனால அவகிட்ட என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. அதனால அவள் கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அதோட என் மருமக வேற இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. என் மருமக மட்டும் சாமுண்டீஸ்வரியோட கையில் சிக்கினா அவ்வளோதான். சாமுண்டீஸ்வரி ஏதாவது பண்ணிடுவா. அவனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது. அவன் மறுபடியும் வீட்டுக்கு போயிடணும். இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணாலுமே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் தான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மருமகன் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவான். அந்த ஃபோட்டோவை எடுத்ததே நான் தான். அதனால அந்த பையன் வந்துட்டு ரொம்ப தைரியமானவன். அவன் பார்க்கறதுக்கு தான் ஆள் அப்படி இருப்பானே தவிர்த்து அவன் காரியத்தில் கெட்டிக்காரன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, ஏதோ நீ தான் சொல்கிறான், ஆனால் என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதே மாதிரி நீங்கள் எத்தனை காலம் நினச்சிக்கிட்டு கேட்க போகிறீங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மருமகன் இங்கே வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, நீ சொல்கிறதுக்கு வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, மாமா, நான் தான் உங்கள் மருமகன், கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாமுண்டீஸ்வரி அத்தையோட கோபம் நியாயமானது தான். ஆனால் 30 வருஷம் இந்த கோபம் தொடர்ந்துக்கிட்டே போகிறது நியாயம் இல்லை. எவ்வளோ தண்டனை அனுபவிக்கணுமோ அதை வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். நான் எப்படியாவது அத்தையோட மனசை மாற்றி இந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி போர்ச்சுகோவில் உட்காந்துருக்கும் பொழுது ரேவதி கையில் தட்டோட வராங்க கார்த்திக்கு சாப்பாடு கொடுக்க. வந்துட்டு நேராக ரேவதி வந்து கார்த்திக்கிட்ட, இங்கே வேலைக்கார அம்மாட்ட கேட்டேன், நீ இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொன்னாங்க, சாப்பிடு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எனக்கு பசிக்கலை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன பசிக்கலைன்னு சொல்கிற? எங்கள் அம்மா பேசிட்டாங்கன்னு பசிக்கலைன்னு சொல்கிறியா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ சொன்னியல்ல நானே இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னியல்ல, அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி, எவனோ ஒருத்தனா என்னையே இந்த குடும்பத்தில் உள்ளவனா நினைக்கிறீங்க, ஆனால் உன் தாத்தா பாட்டி 30 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அதை பற்றி யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர், அதை பற்றி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் அதை பற்றி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிற? இங்கே பாரு, உங்கள் அம்மா வந்துட்டு கொலை பண்ணிட்டு 6 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கலையா? அதே மாதிரி தானே தாத்தா பாட்டி கிட்டத்தட்ட 30 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர், இதை பற்றி நான் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்தேன். நாங்கள் வந்து எல்லாருமே சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டோம். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுனாலையும் அவங்க அக்கா இறந்ததுனாலையும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எங்கள் அம்மா. அதனால தான் வந்துட்டு இத்தனை நாளும் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க.
இதுக்கு மேலேயும் அவங்க வந்துட்டு ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்களும் எந்தவித முயற்சியும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, நாங்கள் என்ன முயற்சி பண்ணுறது, எங்கள் அப்பா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ சொன்னாலுமே வந்து அம்மா கேட்க மாட்டாங்க, இதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, சரி உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு வச்சதோட ரேவதி கேட்குறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஆளுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை, பரவாயில்ல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆளாவது இருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி நேராக நம்ம துர்காவை காமிக்கிறாங்க. துர்கா வந்துட்டு கிச்சனில் ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வேலைக்காரம்மா வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு துர்கா கேட்குறாங்க. என்ன பார்த்தா தெரியலையா, ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரியும்ல, நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதான் 12 மணி ஆயிட்டுல, 12 மணி ஆன பிறகு என்ன வேணாலும் பண்ணலான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. வேலைக்காரம்மா கேட்குறாங்க, இது யாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, நான் யாருக்கும் ரெடி பண்ணுறேன், உன் வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு. இது கேட்டதோட வேலைக்காரம்மாவும் சரிம்மா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. துர்கா ஆம்லேட் போட்டு தட்டில் சாப்பாடு எடுத்து போட்டு ஆம்லேட் எடுத்து போட்டு கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாருமா, இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, நீ சாப்பிடலைன்னு கேள்விப்பட்டேன், அதான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சாப்பிடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், நீ போய் தூங்கு கொண்டு போய் வச்சுட்டு அப்படின்னு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்காக ஸ்பெஷலாக ஆம்லேட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீ வேற தேவையில்லாமல் இதை கொண்டாந்து கொடுக்காத அப்படின்னு. அதுக்கு அந்த துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இதை சாப்பிடலன்னா நான் விடிய விடிய இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் டூ மச் அப்படின்னு சொல்ல துர்கா சொல்கிறாங்க, நீ சாப்பிடலைன்னா இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி டக்குன்னு அந்த தட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. உங்களுக்கே தெரியும், துர்கா வந்துட்டு கார்த்தியை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம சந்திரகலாவுக்கு தெரியும். சந்திரகலா இந்த விஷயத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக கார்த்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கார்த்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை தூக்கி ஓரமாக வச்சுறேன். அப்போ துர்கா சொல்கிறாங்க, சரி அப்பாடா சாப்பிட்டியல்ல, குட் நைட் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, சரி சரி குட் நைட் போய் தொலை அப்படின்னு சொல்ல துர்கா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் மனக்குழப்பத்தில் உட்காந்துருக்க சந்திரகலாவும் பொண்ணுங்களும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. சந்திரகலா கொண்டாந்து துண்ணூரை கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரியோட முகம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சந்திரகலா கேட்குறாங்க, ஏன்க்கா உங்கள் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை அவங்க நேற்று வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அதனாலயே இருக்கும் அப்படின்னு. அப்போ சந்திரகலா கேட்குறாங்க, அக்கா நான் அப்பயே சொன்னேன் அந்த கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு, நீங்கள் தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு காளி கோயிலுக்கு போனீங்க, இப்போ வேற கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் ஆம்பளைனாலே பிடிக்காதுல்ல, ஆம்பளை சாமியை பார்க்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்க. அப்போ கார்த்தி சொல்லலாரு, ஒருவேளை உங்கள் அக்காவுக்கு கோவம் வந்துட்டு என்னமோ பயத்தில் இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரகலா கேட்குறாங்க, ஏன் அக்கா பயத்தில் இருக்காளா, எதுக்கு ஏன் அக்கா பயத்தில் இருக்கா அப்படின்னா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டியை பார்த்துட்டு வந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி மாமா இந்த வீட்டை விட்டு போயிட்டா என்ன நடக்கும் அதை பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அப்போ மயில்சாமி சொல்கிறாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்து வீச டக்குன்னு அந்த கார்த்தி வந்து பிடிச்சிடுறாரு. அப்போ நம்ம கார்த்தியை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இந்த குடும்பத்தோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு யார் வந்துட்டு உரிமை கொடுத்தா அப்படின்னு. சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா நான் ஆல்ரெடி சொன்னேன், இவனுக்கு இந்த அளவுக்கு உரிமை கொடுக்காத, இவன் ஓவராக பேசுகிறான்னு சொன்னேன், ஆனால் நீ தான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ திமிரை கொடுத்துட்ட, அதனால தான் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்துட்டு, இங்கே பாரு டிரைவர், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் தலையிட்ட அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சந்திரகலா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாருக்கா, நீ வந்துட்டு இப்படி சோகத்திலே இருந்தால் அது குடும்பத்தையும் ரொம்ப பாதிக்கும், நீ சந்தோஷமாக இருந்தால் தானக்கா நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். இங்கே பாரு, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லை, அதனால உனக்காக நான் வந்துட்டு காளி பூஜை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, டிரைவர் ஏன் இப்படி திட்டு வாங்குறீங்க? தேவையில்லாம அம்மா கிட்ட எதிர்த்து பேசினா இதென்ன நடக்கும்? அதோட அப்பா கண்டிப்பா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டி இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்பாவுக்கு நம்ம தான் முக்கியம், அதனால அப்பா அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து போயிட மாட்டாரு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துர்கா சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க ஏமா இதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? அப்பா வந்துட்டு உங்களை மீறி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காரா? கண்டிப்பா அவரு நம்மளையும் இந்த குடும்பத்தை விட்டு போகவே மாட்டாருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க சந்திரகலாட்ட, சந்திரகலா நீ காளி பூஜைக்காக ஏற்பாடு பண்ணி அப்படின்னு சொல்ல சந்திரகலா நினைக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு காளி பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க ஒரு ரூமுக்குள்ள. அப்பன்னு பார்த்து மயில்சாமி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா சந்திரகலாவை பார்த்துட்டு, என்ன பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்குதா அப்படின்னு சொல்ல சந்திரகலா சொல்றாங்க, ஆமா பூஜைக்கான ஏற்பாடுகள் தான் நடக்குது, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. அப்ப மயில்சாமி சொல்றாரு, இல்ல நான் சும்மா பார்க்கலான்னு வந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி பார்த்தது போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல மயில்சாமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ அதே நேரத்துல நம்ம சந்திரகலா வந்து ஒரு பிளான் பண்றாங்க, இதை பயன்படுத்தி எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா வந்துட்டு சந்திரகலா பார்த்து, சந்திரகலா பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப நல்லபடியா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல சந்திரகலா சொல்றாங்க, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியையும் ரேவதியும் காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இருமுறாரு கார்த்தி. அப்ப ரேவதி சொல்றாங்க, உங்க அம்மா ஒண்ணு நினைக்கிறாங்க போல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மாவை இது வரைக்கும் நான் விட்டு பிரிஞ்சதே வந்தது கிடையாது, அம்மா என்னை பத்தி தான் கண்டிப்பா நினைப்பாங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, என்ன ஐடியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ உங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பேசாப்புல உங்க அம்மாவை இங்க சமையல் நாளுக்கு சேர்த்து விட்டா என்ன? இங்கேயும் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்க அம்மாவும் அப்படியே கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே உங்க அம்மாவுக்கும் நல்ல சம்பளமா போட்டு கொடுத்துடலாம். இதை பற்றி நான் எங்க அம்மாட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மறுபடியும் உங்க அம்மாவை பார்த்தா கண்டிப்பா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியே அதிர்ச்சி ஆகுறாரு, என்னடா இது புது குழப்பமா இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பூஜைக்காக ரூம்குள்ள போறாங்க. சந்திரகலா சொல்றாங்க, அக்கா நீ மட்டும் தானே எப்பவும் பூஜை பண்ணுவ, நீ பூஜை பண்ண நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போறாங்க. இப்ப நம்ம சந்திரகலா வெளியில போனதோட அங்க உள்ளவங்களை, இங்க பாருங்க அக்கா வந்துட்டு முக்கியமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல, இங்க யாரும் எந்த சத்தமும் போடக்கூடாது, இந்த ஏரியாவிலே யாரும் இருக்கக்கூடாது, வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில அனுப்ப அந்த பொண்ணுங்களும் சரி சித்தி சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அதே நேரத்துல சந்திரகலா அப்பாடா எல்லாரும் வெளியில போயாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நைஸா ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கே தெரியாம அங்க இருக்கிற குத்து விளக்கை எடுத்து வச்சு கீழே சாய்ச்சி விட்டுட்டு சாமுண்டீஸ்வரியோட முந்தானையை எடுத்து போட்டுடுறாங்க. இதனால சாமுண்டீஸ்வரியோட முந்தானை வந்துட்டு பத்தி எரியுது. அதுக்கப்புறமா சந்திரகலா வெளியில வந்துட்டு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரகலா நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி நீ இறந்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டு அந்த திமிரு பிடிச்சவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம், அதுக்கப்புறம் நான் நினச்சது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன இது ஏதோ கருகிற வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்க, அப்போ பக்கத்தில் அவங்க முந்தானை எரியறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க, யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு அந்த பக்கமா எதேச்சியா வர்றவர் ரூம்குள்ள சத்தம் கேட்கறத பார்த்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளார வர்றாரு. வந்து பார்த்தா சாமுண்டீஸ்வரி முந்தானை எரியுது அப்படின்னு பார்த்ததோட ராஜா வந்துட்டு அந்த நெருப்பை எரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வெளியில வராங்க. அப்ப ராஜா சொல்றாரு, எப்படி வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அங்க உட்காந்துருக்கும் பொழுது சந்திரகலா அங்கேருந்து வந்துட்டு ஐயோ அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி நோட் பண்றாரு, இது என்னது எரியிற போது ஆளை காணும் ஆனா இப்ப வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சித்தி எங்க போனீங்க? அம்மாவோட முந்தானை வந்துட்டு எரிஞ்சிருச்சு, கொஞ்ச நேரத்துல அவங்க உசிரிக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா சொல்றாங்க, என்ன இது சாமி ரூமுக்குள்ள இருக்கும் பொழுது முந்தானை எரிஞ்சிச்சா, இது நல்ல சகுனம் மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க யாரோ இவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, நீங்க வந்துட்டு ஏதோ சம்பிரதாயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க, என்னது
யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, பக்கத்துல இருக்கிற குத்துவிளக்கு எப்படி எந்தவித இதுவும் இல்லாம கீழே விழுந்துச்சு அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அது யாருக்கு தெரியும், அக்கா தானே ரூம்குள்ள இருந்தாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, எப்படி அந்த குத்து விளக்கு கீழே விழுந்துச்சுன்னே தெரியல, ஒரு சத்தம் கூட கேட்கல. குத்து விளக்கு பைக்ஸிக்கா கீழே விழுந்துச்சுன்னா சத்தம் கேட்கும், ஆனா சத்தம் கேட்கல. என்னுடைய முந்தானை எப்படி அந்த இடத்துக்கு போய் விழுந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப புரியுதா, யாரோ ஒருத்தவங்க உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே, நம்ம நினைச்சதை விட ரொம்ப காதகனா இருக்கானே அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. அப்ப மயில் வாங்கன சொல்றாரு, என்னப்பா வில்லம்பு, நீ தானே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்க, அப்ப நீதான் ஒருவேளை என் அத்தையை கொலை பண்ண முயற்சி பண்ணியா அப்படின்னு. அப்ப கார்த்தியை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி முறைக்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, 2-3 தடவை உன்னை இவர் காப்பாத்திருக்காரு, அப்படி இருக்கையில இவர் எதுக்கு வந்துட்டு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, அக்கா ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல, தன் கையால தான் உங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கூட அவன் இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சேச்சே, எனக்கு டிரைவர் மேலையெல்லாம் சந்தேகப்படணும் அப்படின்னு தோணவே இல்லை அப்படின்னு. அப்ப சந்திரகலா கேக்குறாங்க, அப்ப வீட்டுல உள்ளவங்களை சந்தேகப்படுறியாக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நடந்தது நடந்ததாவே தான் இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு வந்துட்டு பயந்து வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என் உயிரை நீங்க இன்னைக்கு காப்பாத்திருக்கீங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. உடனே ராஜா நினைக்கிறாரு, இதுதான் சரியான நேரம், நம்மளுக்கு தேவையானதை கேட்டுருவோம் அப்படின்ட்டு ராஜா நினைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்துட்டு, கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகன நேரா ராஜாவை பார்த்து, ஒரு 10 லட்சம் பணம் கேளுங்களா அப்படின்னு சொல்ல. அப்ப ராஜா வந்துட்டு, எனக்கு பணமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, எனக்கு எங்க அம்மாவை ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்கணும், தூரத்துல இருந்து மட்டும் பார்த்தா போதும், பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம கோவப்படுறாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ தான் கேட்ட, இது மாதிரி உன் உயிரை காப்பாத்தினதுக்காக ஏதாவது வேணுமான்னு கேட்ட, என் ஆசையை சொன்னேன், அவ்வளவுதான். அது நிறைவேற்ற வேண்டியதும் நிறைவேற்ற வேண்டாம இருக்கிறதும் அது உன்னுடைய பொறுப்பு, எனக்கு தெரியாது, நீ கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால நான் இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் நான் சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டிரைவரை கூப்பிடுறாங்க. கார்த்தி எங்கேருந்து வந்துட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்துட்டு, இங்க பாரு, இவருக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுமா, பக்கத்துல போய் பேசக்கூடாது, தூரத்துல இருந்து மட்டும் காமிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகம், மேடம் நீங்க சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம், நான் உடனே கூட்டிட்டு போயிட்டு உடனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாவை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இந்த சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா போலையே அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ரிவ்யூவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.